இந்த புதிய தமிழக வெற்றி கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்களே சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள், நீங்கள் கடந்த அதிமுக நிதிநிலை அறிக்கை, ஆளுநர் உரை, இதில் இடம்பெறாத திட்டங்களோ, திமுக 5 ஆண்டு காலத்தில் இடம்பெறாத எந்த ஒரு திட்டங்களோ, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த வெற்றி கழக அரசு இந்த மக்களுக்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கு. நான் சொன்ன ஆன்லைன் மூலமாக டாஸ்மாக் மதுபான வாங்கி கொள்ளலான்றதை தவிர, பணக்கார மேட்டுக்குடி மக்களுக்கான பார் வசூலுடன் கூடிய புதிய கடைகள் திறப்பதை தவிர இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இதை நாங்கள் புதிதாக இந்த மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். மாணவர்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதிமுக கொண்டு வந்த இலவச தாலிக்கு தங்கத்தை இவங்க தாய்மாமன் சீரல் மாற்றிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றாக சொல்ல முடியும் நம்மளால. அதை தவிர்த்து தன்னிச்சையாக இந்த அமைச்சரவையிலே ஒரு துறையாக கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், நிதிநிலை அறிக்கைக்காக நாங்கள் தயாராகணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி தயாராகுது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான, அல்லது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த டாக்டர் அழகாக பட்டியலிட்டாங்க, 6 சிலிண்டர்லேருந்து 2500 ரூபாயிலிருந்து எல்லாம். அந்த மாதிரி எதையாவது ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கான அந்த ஆண்டு முழுவதுக்குமான நிதிநிலையில் நிதியை ஒதுக்கி செய்திருக்கிறார்களா? சொல்லுங்க, என்ன சாதிச்சிருக்கிறீங்க? உதாரணத்துக்கு திமுக அரசுல இப்போ நீங்கள் மக்கள் பேசிக்கிறாங்களா? நான் இப்போ இன்னைக்கு இப்பயும் இன்னும் வீடியோ வந்துக்கிட்டு தான் எனக்கு கைவிட்டு கையங்கலமாக வாங்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. இப்போ அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 25 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபாய் பேரம் பேசி வாங்கப்பட்டதாக ஆடியோக்கள் வெளிவந்ததா இல்லையா? இன்றைக்கு அரசு பதவிகள் சில நியமிப்பு இருக்கு. அந்த கட்சியினுடைய மாவட்டம், மாநிலம், ஒன்றியம், நகரம் என்பவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய உரையாடல், தொலைபேசியில் உரையாடி பணம் கேட்டதற்கான ஆடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கிறதா இல்லையா? ஆக எதில் மாற்றம்? எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் மாற்றத்தை உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்னமோ ஒன்று சொல்லலாம், வெளிப்படையாக நாங்கள் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, அதை தவிர வேற ஏதாச்சும் நீங்கள் உறுப்பினர் இப்போ நானும் இப்போ தனியார் மாண்பு உறுப்பினர் சொன்ன மாதிரி டாக்டர் ஒரு சீனியர் எம்எல்ஏ வந்தவங்க எனக்கு முன்னாடி, நானும் 3 பெரிய ஜாம்பான்களோட முதலமைச்சரோட 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் பணியாற்றிருக்கிறேன். பல்வேறு அரசு குழுவினுடைய தலைவராக இருந்து இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரி வரையில், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரையில் எல்லாரோடையும் நானும் மணிக்கணக்காக ரெவியூ மீட்டிங் நடத்திருக்கிறேன். இன்னைக்கு இவங்களும் நடத்திருக்கிறாங்க. ஒரு அடிப்படை இருக்கா? இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு தாவாக்களுடைய மாவட்ட செயலர் போய் மேலே ஏறி உட்கார்றாரு. ஒரு டிஆர்ஓ கூட்டு, சார் என் சீட்டு சார்ன்றாரையோ, நீ போய் அங்கே உட்காருன்றாங்க. நான் காட்டுமா? தாசில்தார் டிஆர்ஓக்கு இடம் கிடையாது, ஆர்டிஓக்கு. அப்போ ஒரு குறைந்தபட்ச மரபுகள் என்ன, மாண்புகள் என்ன, விதிகள் என்ன, சட்டமன்றத்திலையும் தெரியல, மக்கள் மன்றத்திலையும் தெரியல, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட்டத்திலையும் தெரியல. இன்னைக்கு பாருங்க, நேற்றுக்கு ஒரு விழாவுக்கு போகிற ஒரு அமைச்சர் அங்கே டிவிகே அப்படின்னு மாணவர்களை முழக்கமிடுறாரு. ஒரு கட்சியினுடைய பிரமுகர். உடனே அந்த அந்த மழலை செல்வங்களும் திரும்ப முழக்கமிடுறாங்க. கொடியை கொடுத்து கட்ட சொல்றீங்க, கொடியை கொடுத்து வரவேற்புக்கு நிறுத்துறீங்க. சொல்லுங்க. வகுப்பறையில் ஸ்மார்ட் வகுப்பறையில் அரசு செலவில் கட்டப்பட்டிருக்கிற பெரிய கணினியில் உங்களுடைய திரைப்படங்களை ஒளிபரப்புறீங்க, உங்கள் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுறீங்க. போதாத குறைக்கு இந்த ரீல் ஆட்சியில் ஆடியோ சப் கலெக்டர்னு சில அதிகாரிகளே கூட நடிகர் முதலமைச்சருடைய படத்தை வச்சு ரீல் ஷார்ட்ஸ் போடக்கூடிய ஆட்சியாக மாறி இருக்கு. இதில் ஒரு ஜெயலலிதான ஒரு அட்டென்ஷன் இருக்கும், இது தவறு அப்படின்னு ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கும். ஒரு ஆட்சியாளர்கள் மீது இந்த நாட்டில் இருக்கிற பியூரோக்ரஸியாக இருக்கலாம், அரசு உயிர்களாக இருக்கலாம், ஒரு மாண்புடன் கூடிய, ஒரு மரியாதையுடன் கூடிய ஒரு அரசாட்சி நிர்வாகத்தை அதிகாரிகள் செய்தார்கள். இன்றைக்கு தலைக்கு தலை தர்மகர்த்தா, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு பல அமைச்சர்கள் சொல்றாங்க, சார் எங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாம் அதிகாரிகள் ஆட்சி. காட்சி மாறி இருக்கிறது, ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, ஊழல் ஒழிப்பு. அந்த ஊழல் ஒழிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கடந்த காலங்களில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம், 1 கிலோமீட்டர் சாலை போடுறது அப்படின்னா அது 1 கோடி ரூபாய் என்று சொன்னால் அது 1 கோடி ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கூடுதலாக போடுவாங்க. எஸ்டிமேட்டு கூட இருக்கும். இப்போ இந்த அரசு வந்த பிறகு இப்போ 15,000 கோடியோ 20,000 கோடி ரூபா சாலைக்கு ஒதுக்குவதாக சொன்னால், கடந்த காலங்களில் அது எப்பொழுது வேணால் இருக்கட்டும், கடந்த காலங்களில் 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு கடந்த காலங்களில் ஒரு 20% 30% கூடுதலாக வாங்கினார்கள். நாங்கள் இதன் மூலமாக ஊழலை ஒழித்து சரியாக இவ்வளவு தான் கொடுக்க போகிறோம், இவ்வளோ தான் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த அரசு வெளிப்படையாக சொல்லணும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமானது டாஸ்மார்க்கில் இப்போ 1000 கோடி ரூபா லாபம்னு சொல்கிறீங்க. ஒரு எம்எல், அதாவது 150 எம்எல் ப்ரொடக்ஷனுக்கு காஸ்ட் எவ்வளோ தான் வருது?
அதை ஏன் இந்த அரசு வந்து வெளிப்படையாக நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது பீருக்கோ பிராந்திக்கோ விசிக்கோ வன்னிய நாடு மதுபானங்களுக்கு இவ்வளவு தான் இதனுடைய பேசிக் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இவ்வளவு தான். நாங்கள் இத்தனை பெர்சன்ட் டேக்ஸ் போடுறோம், இவ்வளவு லாபம் வைக்கிறோங்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்று வரையிலும் ஏன் வந்து அரசு அதில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்க மாட்டேங்குது? அதே போல் கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் 2500 கொடுக்குறோம் அல்லது 3000 கொடுக்குறோம். கடந்த காலங்களில் இவ்வளோ எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக ஊழலை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக இந்த அரசு வெளியிடும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நாங்கள் அது உண்மையிலே கண்கூட இருந்தால் பாராட்டும், வரவேற்பு. அது தெரியணும், அது வந்து நடைமுறைக்கு வரணும். அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே ஊழல் ஒழிக்கிறீங்கன்னா, அதே போல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு எல்லா அலுவலர்களும் 0, எங்கே யார் சாதாரண எல்லாமே எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக்காக சட்டப்படி நடக்குதுங்கிற அளவுக்கு வரணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, நேரடியாக முதல்ல வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ இவங்க வந்து போட்டு அதிகாரிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜிபே பேடிஎம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே நேராக மரத்துக்கடை, டீ கடையில், கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் தனியாக ஏஜெண்ட் வச்சு இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து இன்னும் 100% வெளிப்படை தன்மை நீங்கள் முதல்ல டாஸ்மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? 150 ml உண்மையான அதனுடைய விலை என்னன்னு சொல்லுங்கள். தயாரிப்பு செலவு என்ன, உற்பத்தி செலவு என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா விஷயம். அதில் நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே ஓரளவுக்கு. அதே மாதிரி ரோடு போடுறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு இதுன்னு அரசுங்கிறீங்க. இதில் என்ன தான் ரேட்டு ஒப்பிடணும். கர்நாடகத்தில் எவ்வளோ இருக்குது, ஆந்திராவில் எவ்வளோ இருக்குது, ஏன் இங்கேருந்து எஸ்கலேஷன் ஆகுது? அப்போ நீங்கள் எப்படி ஊழல் ஒழிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்பணும். நாங்கள் நம்புறதை மக்கள்கிட்ட சொல்லணும். நாங்கள் வந்து நீங்கள் ஆதாரபூர்வமாக கொடுத்தீங்கன்னா வரவேற்க தயாராக. நீங்கள் ஊழலை குறித்து கேட்டீங்க, அதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி ஆகிட்டு இருக்கு. எங்கள் பண்ருட்டி வட்டத்தில் ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை ஒரு காலத்தில் ஒரு பணக்கார நிறுவனம் அந்த மக்களிடம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று அந்த மக்களிடம் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த இண்டஸ்ட்ரியில் மஞ்சள் நோட்டீஸை விட்டுட்டு அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பூம் ஆகிப்போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபா போகுது. இப்போ 100 ஏக்கர் into 10 கோடி 1000 கோடி ரூபா மதிப்பு. இது 30 ஆண்டு காலமாக இது பஞ்சமி நிலம். மீண்டும் அந்த மக்களுக்கு குடிசை மாற்றி வாரியத்தில் விடாது வீடு கட்டி கொடுங்க, இல்லை வேற தொழிற்கூடங்கள் அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் போராடி வரேன். கடந்த திமுக ஆட்சியில் நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு அடிஷ்னல் ஐஜி என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆலோசனையோடு, சில அமைச்சர்களுடைய தலையீட்டோடு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு 30 ஆண்டு காலமாக அந்த மக்களை திரட்டி போராடி தடுத்து வைத்திருந்த அந்த இடத்தை நேற்றைய தினம் ஊழல் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு வந்து ஃபிக்ஸேஷன், ரேட் ஃபிக்ஸேஷன் பண்ணி அதை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான முயற்சியில் இந்த புதிய அரசு அந்த தனியார் பிரைவேட் முதலாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கான கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம், அந்த கடிதம் எல்லாமே இதை இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதில் வந்து இந்த நிலம் வந்து இதுவரை இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தானது அப்படின்னு 1926 டேட்டாஸ் நான் எடுத்திருக்கிறேன். இது என் கையில் இருக்குது. நீங்கள் வேணுமா பத்திரிகைக்காரங்க ஜூம் பண்ணி வேணும்னா போடுங்க. இது அப்போ இருந்த அந்த தாசில்தார் கொடுத்துருக்கிறார், பண்ருட்டி தாசில்தார் என்கிட்ட இருக்குது. இது வந்து பஞ்சமி நிலம் தான் அப்படின்றத, இதை விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறார். ஓகே. ஆனால் இன்னைக்கு இது வந்து ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றப்பட்டா அப்போ இது அந்த பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடந்ததா இல்லையா? அப்ப இந்த ஏழை மக்களுக்கு சொந்தமான, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இந்த பஞ்சமி நிலத்தை யாருக்கா ஒருத்தருக்கு அனுப்புறேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்ப இதை குறித்து நான் வந்து இந்த நாட்டுடைய நேற்றைய தினம் இந்த நாட்டுடைய இந்த துறையினுடைய செயலாளர் திரு குமர குருபரன் IAS அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இது பஞ்சமி நிலம்,
இதை வந்து தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து ரியல் எஸ்டேட்டாக வணிகமாக மாற்றுவதற்கு பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்கள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒரு துறையின் செயலாளர். ஆனால் இவரையும் மீறி நேற்றைய தினம் அந்த ஃபிக்சேஷன் என்று சொல்லக்கூடிய டிஐஜி அண்ட் டிஆர் செஞ்சிருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது மேலிடத்து உத்தரவுன்றாங்க. அப்போ பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா? என்னுடைய கேள்வி. அடுத்தங்க, பழனி கோயில் பிரச்சனை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தினம் ஒரு கோயிலில் வந்து அது வெளியே வந்துகிட்டே இருக்குது, வந்து கோயில் நிலங்களை பட்டா போடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றுமே தீர்வு வரலையே. இன்றைக்கி வெறும் சிபிசிடிக்கு ஒப்படைச்சு ஒரு சாதாரண ஒரு கோயிலினுடைய நிலம் ஒரு 1 ஏக்கர் யார் பண்ணாங்க, யார் தூண்டல் பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமா? அப்புறம் எப்படி இந்த அரசு செயல்படுது? இந்த அரசு எப்படி மக்களுக்கு நீதி வழங்கும்? அதனால் நல்லா செயல்படும். இந்த அரசு செயல்படட்டும். செயல்படாமல் செயல்படுறதாக அரசாக சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. ஓகே, தேங்க்யூ.